ஹாய் எவரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 பற்றி தான். முக்கியமான ஒரு விஷயங்க, யாரெல்லாம் கட் ஆஃப் லோவாக வாங்க போகிறீங்களோ கவலையப்படாதீங்க. ஏராளமான காலேஜ் நல்ல ரேட்டிங்கோட, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸோட, நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரி, நல்ல கவர்மெண்ட் கல்லூரி, நல்ல நான் அட்டானமஸ் கல்லூரி எல்லாமே இருக்குங்க லிஸ்ட்டில். கிட்டத்தட்ட ஒரு 45 கல்லூரி நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். டயர் 3 கல்லூரி. டயர் 3 படிக்கிறதுனால எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்காம போயிருமா? கிடையவே கிடையாது. இது எந்த அடிப்படையில் டயர் 3 நான் சொல்கிறேன்னா, ரேங்கிங் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் எடுத்தது வச்சு சீட்ஸ் ஃபில்டு வச்சு, சீட்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஃபில்ட் ஆச்சு, அதனால இது மொக்க காலேஜ் ஆயிடாது. எல்லாமே தரம் வாய்ந்த கல்லூரி, பெஸ்ட்டு கல்லூரி. அதில் பார்க்கும்போது டோட்டலாக 112 கல்லூரிகள் நான் இங்கேருந்து டேட்டாவில் வச்சுருக்கிறேன். டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 3ல் 45, டயர் 2ல் 38 நினைக்கிறேன், டயர் 1ல் ஒரு 29 காலேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பகுதியை உங்களுக்கு பிரிச்சிருக்கிறேன். நான் ஆல்ரெடி டயர் 1, டயர் 2 காலேஜஸ் போட்டாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்ட் இது டயர் 3. யாரெல்லாம் 150 கீழே எடுக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, என்ன கேட்டகரியாக இருந்தாலும். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் காலேஜ்னு கடகடன்னு பார்த்துடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா கவுன்சிலிங் கிட்ட வரப்போகுது. 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூர். ஸோ இது டாப்பில் இருக்குது. கண்டிப்பாக டயர் 3ல் இது டாப்பில் இருக்குது. 155 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எம்பிசி, பிசி, பிசிஎம் அண்ட் 125 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் 2329, இதுவும் ஒரு அட்டானமஸ். நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அட்டானமஸ். ஸோ 155 எம்பிசி, பிசி, பிசிஎம் அண்ட் 120 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2607 3826 கொங்குநாடு. சரிங்களா? கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சிராப்பள்ளி, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். 150 அண்ட் 110 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் போத். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2607 எஸ் ரங்கசாமி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 151 தேவைப்படுது, 105 எஸ்சி, எஸ்டிக்கு தேவைப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 150 தேவைப்படுது அண்ட் 107 போதும் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. அதர் கேட்டகரிக்கு 150 போதும். அண்ட் 50 இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை. ஸோ இதுவும் நம்ம எடுக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. 151 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் 102 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா 23464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தரவக்கோட்டை, ஜிசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. 155 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் 107 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 157 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் 110 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 1140 ஜேபீர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜேபீரோட ட்ரஸ்ட்டு. ஸோ 155 எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் 112 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அதர் கேட்டகரிக்கு 155. அடுத்தது 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர், இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. 148 இருந்தால் போதும் அண்ட் 105 இருந்தாலே போதும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்மி கட் ஆஃபாக இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது ஓவரால் எந்த ஒரு பிரான்ச்சாக இருந்தாலும் கிடச்சிரும். பட் சிஎஸ்சியாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும், ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கிடைக்கும், ஒரு 20 மார்க் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி 140 எக்ஸ்பெக்டட் ஆஃப் 100 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். 142 ஃபார் அதர் கேட்டகிரி அண்ட் அதர் கேட்டகிரினா பிசி, பிசிஎம், ஓசி, எம்பிசிக்கெல்லாம். 102 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கல்லூரி 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இது ஒரு நல்ல காலேஜ் ஈரோடில். 148 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம், கிடைக்கும். 100 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கோயம்புத்தூர். 150 அண்ட் 105 எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2357 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ், கோயம்புத்தூர், அட்டானமஸ் காலேஜ். 145 இருந்தாலே போதும் அண்ட் 98 இருந்தாலே போதும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. ஆவரேஜாக சொல்கிறேன். அடுத்தது 1122 வேல்டெக் ஹைடெக், வேல்டெக் மல்டிடெக்கை விட அதுக்கு கீழே இருக்க காலேஜ், பட் ரெண்டுமே ஒரே ட்ரஸ்ட் தான். 155 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 99. நான் அப்போவே சொன்னேன் உங்களுக்கு, ரேங்கிங் வைஸ் நான் போடலை. பாருங்கள், இங்கே அதிக கட் ஆஃபாக இருக்குது. ரேங்கிங் வைஸ் நான் எதுவுமே போடலை, நான் சீட்டு ஃபில்லாக வச்சு தான் போட்டேன். போன வருஷம் எவ்வளோ சீட்டு முன்னாடியே போயிருக்கு இந்த காலேஜில் பார்க்கும்போது.
மேலே இருக்க டாப் காலேஜஸ்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். மித்தபடி எந்த ஒரு பாதிப்பெல்லாம் இந்த கல்லூரியில் இல்லை, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 158 110 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அட்டானமஸ் கல்லூரி 2704 இது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் CIETன்னு சொல்லுவாங்க. 150 and 100 ஓகேவா. கண்டிப்பாக இந்த காலேஜும் ட்ரை பண்ணலாம், 150 இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்டானமஸ் கல்லூரி தான். அடுத்து வந்து கே ராமகிருஷ்ணன் அட்டானமஸ் 3701 திருச்சிராப்பள்ளி 148 இருந்தால் போதும், 98 SC SC STக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓகேவா 2734 அது அடுத்து 144 and 144 99 இருந்தால் போதும் SC SC STக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் SNSனோட ட்ரஸ்ட்டு 2734 ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான் 144 இருந்தால் போதும், 99 இருந்தால் போதும் SC SC STக்கு. 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணலாம், 143 இருந்தால் போதும், 96 இருந்தாலே போதும் SC SC STக்கு. 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா 140 and 95 இருந்தாலே SC SC ST கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்ல மறந்துட்டேன் 2740 இது வந்து பார்த்தீங்கன்னா 140 இருந்தாலே கிடச்சிரும், அண்ட் 95 இருந்தால் SC SC ST கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி இது வந்து பார்த்தீங்கன்னா 142 இருந்தாலே ஆவரேஜ் கட் ஆஃப் கிடச்சிரும், 99 இருந்தாலே கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கண்டிப்பாக நல்லா கல்லூரி தான் எடுக்கலாம், 139 ஆவரேஜ் கட் ஆஃப், 95 வந்து பார்த்தீங்கன்னா SC SC STக்கு. அடுத்து வந்து 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி அட்டானமஸ் காலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 135 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், 94 ஃபார் SC SC ST. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4971 சென்ட் சேவியர் கேத்தோலிக்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், 140 இருந்தாலே போதும், 99 வந்து SC SC STக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 130 இருந்தால் போதும், 92 SC SC STக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1110 பிரத்யூஷா இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜாக மாறி இருக்கு, 132 இருந்தால் போதும், 90 இருந்தால் போதும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 150 கிலோ இருந்தால் கிடச்சிரும். 1307 ஜெருசலம் அட்டானமஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்லூரி தான், 148 இருக்கணும், அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃபார் SC SC ST 99 இருக்கணும். அடுத்து 4955 பிரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி கண்டிப்பாக எடுக்கலாம், 150 இருக்கணும், அண்ட் 90 வந்து 98 வந்து SC SC STக்கு. SC SC STக்குலாம் அசால்ட்டாக இதெல்லாம் கிடச்சிரும். 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அட்டானமஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ 145 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், 97 ஃபார் SC SC ST. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IFET 1408 ஸோ இது வந்து அட்டானமஸ் காலேஜ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 140 and 90 வந்து SC SC STக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ER பெருமாள் மணிமேகலை 2621 இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் கண்டிப்பாக எடுக்கலாம் அந்த மாவட்டத்தில், 130 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் 85 ஃபார் SC SC ST. இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது கண்டிப்பாக எடுக்கலாம். 2620 விவேகானந்தா உமன்ஸ் இதெல்லாம் வந்து 140 கிலோ இருந்தாலே கிடச்சிரும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 2741 PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 140 கீழே இருந்தாலே கிடச்சிரும், SC SC ST எல்லாம் வரும்போது 90 இருந்தாலே கிடச்சிரும். 3795 SRM TRP இது நான் அட்டானமஸ் காலேஜ் இது 140 கிலோ இருந்தாலே கிடச்சிரும். 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி கண்டிப்பாக இந்த காலேஜை நான் சொல்லியே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 நினைக்கிறேன் இருங்க, ஆமாம் 150 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இது கொஞ்சம் ஹை தான், 97 ஃபார் SC SC ST ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 1026 இதுவும் எடுக்கலாம். 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுக்கும் 150 145 கீழே இருந்தாலே கிடச்சிரும், அண்ட் SC SC STக்கு 90 இருந்தாலே கிடச்சிரும். 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் இது வந்து கான்ஸ்டியூட் காலேஜ்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 130 இருந்தாலே கிடச்சிரும். 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இதுவும் ட்ரை பண்ணலாம், 140 கீழே இருந்தால் கிடச்சிரும். அண்ட் அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் கடைசியில் தான் நான் வச்சிருக்கிறேன், பட் இருந்தாலும் 145 வேணும் ஏன்னா எல்லோரும் எடுக்கிறாங்க. 100 வந்து
எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. ஸோ ஓவரால் நான் எல்லா காலேஜும் டயர் 3ல சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 காலேஜ் சொல்லியிருப்பேன். மொத்தமாக நம்ம டயர் 1 டயர் 2 டயர் 3ல 112 காலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் நல்ல காலேஜ் இது கெட்ட காலேஜ் இதுலாம் கேட்காதீங்க, எல்லாமே நல்ல காலேஜ் தான். 112 கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி நான் வேரி பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டயர் 3 காலேஜஸ் எல்லாம் பிலோ 150 இருக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். எபோவ் 150 சாய்ஸில் வைங்க, பட் எபோவ் 150 டயர் 2 ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? எபோவ் 150 டயர் 2 ட்ரை பண்ணுங்கள். 170க்கு மேலே இருந்தீங்கன்னா டயர் 1 ட்ரை பண்ணலாம். டயர் 1 லிஸ்ட்டும் நான் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டயர் 1 ஸோ ஆர்எம்கே, லோயாலா, மெப்கோ, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிவசுப்ரமணியன் நாடார், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், இதெல்லாமே நம்ம வீடியோ போட்டாச்சு. அதனால தான் சொல்கிறேன், மொத்தம் 112 கல்லூரி இருக்குது. கண்டிப்பாக இந்த டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் எழுதி வைங்க. அதனால தான் டயர் 1 டயர் 2 கல்லூரி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. டயர் 3 கல்லூரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து. தட்ஸ் இட். எல்லாத்துக்குமே சீட்டு உண்டு. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும். கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட்டில் போய் தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.